ஓம் சாய்ராம். என் அன்பான சாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். சாய்ராம், இது ஆடி மாதம் பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த ஒரு மாதமாக இருக்குது. அதனால தான் இந்த மாதத்தில் செவ்வாய் வெள்ளி பெண்கள் வீட்டில் எப்படி பூஜை பண்ணணுங்கிறது நம்ம சொல்லிட்டு வரோம். இது ஒரு அம்மன் கோவில். நம்ம ரெகுலராக எப்பயுமே வருஷம் நம்ம அம்மனுக்கு நம்ம செய்கிற ஒரு விசேஷம். ஆடி பூரம் அன்னைக்கு அம்மன் கோவிலில் எந்த மாதிரி சுவாமிக்கு வளகாப்பு பண்ணி எந்த அளவுக்கு மக்கள் வந்தாங்க, எப்படி இருந்ததுங்கிறத பாருங்கள். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முதல் முக்கிய காரணம், அதில் சுவாமிக்கு தீபாராதனை காட்டுறவங்க, அவங்க பேர் பவானி. ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல், கடவுளுக்கு நிகரானவங்கன்னு சொல்லலாம் அவங்க அம்மனுக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். எப்படின்னா, அவங்க ஒரு திருநங்கை. அவங்க கடவுளுக்கு செய்கிற ஆத்மார்த்தமான விசேஷம் எதுவுமே அவங்க உடம்பு கூட முடியாமல் இருக்கிற சூழ்நிலை செய்கிறான். இப்போ நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க இல்லைங்களா? இப்போ அவங்க உடம்புக்கு அவ்வளோ ஒரு உடம்பு முடியாமல் ஆப்ரேஷன் பண்ணி அவங்க தையல் கூட இன்னும் பிரிக்கல சாயராம். அந்த ஆப்ரேஷன் பண்ண அந்த உடம்போட அம்மாவை எப்படி அவங்க கேட்குறாங்க. எல்லாரும் கோவிலுக்கு வர பக்தர்கள் எல்லாரும் கேட்குறாங்க, பவானி அக்கா நீங்கள் அதுக்குள்ளே வந்துட்டீங்க, ரெஸ்ட்டே எடுக்கல அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ சொல்கிறாங்க, அம்மா தனியாக இருப்பாங்களே, அம்மாவை எப்படி இப்படி விடுறது? நான் இன்றைக்கி இல்லை நாளைக்கு எனக்கு உடம்பு பார்த்துக்குவேன். நான் இன்றைக்கி விட்டேன்னா இதை இன்னும் அடுத்த வருஷம் தானே இதை செய்ய முடியும். ஏன் அம்மா ஏமாந்துட மாட்டாங்களா? என் அம்மா பொக்குன்னு இருப்பாங்களே. ஸோ அம்மாவுக்கு நான் செய்கிறேன்னு அவ்வளோ அங்கே இருக்கிற அலங்காரம் எல்லாமே பாருங்கள் சாயராம், அவங்க தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் சுவாமிக்கு தீபாராதனை காட்டிட்டு சுவாமிக்கு நலுங்கு வைப்பாங்க பாருங்களேன், அதுதான் அந்த பவானி அக்கான்னு சொல்லுவாங்க. சுவாமிக்கு ஆத்மார்த்தமாக செய்வாங்க சாயராம். எந்த கடவுளாக இருந்தாலும் கடவுளுக்கு பக்தி எப்படி இருக்கணுங்கிறது நான் எல்லா வீடியோஸ்லையும் சொல்லியிருக்கேன். எந்த கடவுளாக இருந்தாலும் அவங்களுக்கு நம்மளுக்கு பிடிச்ச ஒரு மனிதர் வீட்டில் இருந்தால் நம்ம எப்படி அவங்கள பார்த்துக்குவோமோ, ஒரு அம்மாவா, ஒரு மகளா, ஒரு குழந்தையா, ஒரு அப்பாவா, அப்படி தான் நம்ம கடவுளை நம்ம நேசிக்கணும், கடவுளுக்கு நம்ம செய்யணும் அப்படின்ட்டு அவங்களுடைய சேவை ரொம்ப ரொம்ப கடவுள் விஷயத்தில் அதிகம். அதே போல் அந்த அம்மாவும், பெரியபாளையத்தம்மன் கோவில் அது ஆக்சுவலி. ஸோ அந்த அம்மாவும் இவங்க கையால் செய்கிறது, இவங்க கையால் பூஜை புனஸ்காரங்கள் செய்கிறது, அலங்காரப்படுத்திக்கிறது அவங்க ரொம்பவே விரும்புவாங்க. அந்த முகமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், அவ்வளோ ஒரு பிரகாசமாக ஒரு லட்சணமாக சிரிச்சுட்டே அந்த அம்மா இருப்பாங்க. நீங்கள் பாருங்கள், நம்ம வருஷம் செய்கிற விசேஷம்தான் இது. இதை வீடியோவில் ஏன் காமிக்கிறோம் அப்படின்னிங்கன்னா, இந்த ஆடி மாதம் முடியறதுக்குள்ளே இதே போல் கோவில்களில் நீங்கள் போய் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச சிறு சிறு கைகரியங்கள் நீங்கள் சுவாமிக்கு செய்யுங்க. சிறு சிறு சேவையாக இருந்தாலும், சேவையாக இருந்தாலும், பண உதவியாக இருந்தாலும் உங்களால் முடிஞ்சது செய்யுங்க. எப்பவுமே நான் சொல்லுவேன், உங்கள் சக்திக்கு உங்கள் வசதிக்கு என்ன முடியுமோ தாராளமாக நீங்கள் கடவுளுக்கு செய்யலாம். அதை மீறி கடன் வாங்கி நீங்கள் செலவு பண்ணணுங்கிறது எந்த கடவுளும் விரும்ப மாட்டாங்க. இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.
அது